இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப பரபரப்பா தமிழ்நாடு அரசியல் களம் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று ஆரம்பிச்சிட்டாரு. மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரரை வணங்கி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. தமிழிசை அவர்கள் தான் போட்டி போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கேம்பெயின் அந்த வாகனத்துல இருக்காங்க. ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரல. ஸோ எப்படி பாக்குறீங்க? அங்க பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயங்களை தொட்டு பேசியிருக்காரு. முதல்ல அதிமுக வேகம் எடுத்திருக்காங்களா? எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய அணுகுமுறை? இப்ப ஏடிஎம்கே பொறுத்தளவுல ஒரு வியப்பிற்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஆக்டிவேட் ஆகிறதுக்கான ஒரு சக்தி இருக்கு. ஒரு எதிர்கட்சியா பெரிய செயல்படக்கூடிய பலமான ஒரு எதிர்கட்சி கிடையாது. ஆனா தேர்தல் கிட்ட வரும்போது அந்த கடைசி ஒரு மாசம் இருக்கு பாருங்க, அதை நல்லா அக்ரெசிவா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த தேர்தலை பொறுத்தளவுல ஒரு 2-3 months முன்னாடி வரைக்கும் அதிமுக திணறிட்டு இருந்த மாதிரிதான் இருந்தது. திமுக முன்ன போற மாதிரி இருந்தது. திமுக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, குழப்பம் எதுவுமே இல்லை அப்படின்ற சூழல் இருந்தது. அப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்பவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய அதிருப்திகள் இருக்கு. ஆனா எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க அதிமுக பாத்தீங்கன்னா காரியங்களை கரெக்டா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டக்குன்னு வேகமா முடிச்சிடுறாங்க. அவங்க வேகமா முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் திமுகவுக்கும் வேற வழி இல்லை, அவங்களும் டக்குன்னு முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே நாள்ல அவங்களும் விசிகே, சிபிஐஎம் இவங்களோட கூட்டணி குறித்த விஷயங்கள்லாம் முடிச்சுக்கிறாங்க. எம்என்எம் எல்லாத்துக்கும் டீல ஃபைனலைஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சாலும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது டக்கு டக்குன்னு அவங்களுக்கு காரியங்கள் பண்ண முடியுது. குறிப்பா மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் காரியங்களை ரொம்ப சீக்கிரமா அவங்க பட்டுன்னு பண்றாங்க. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா களத்துக்கு இபிஎஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் வராரு. அப்புறம் எல்லா கட்சிகளுக்கும் சீட்ஸ் பிரிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்குன்றத பிரிச்சு கொடுக்குறாரு. அதிமுக ஒரு 23 கேண்டிடேட்ஸையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஒரு பெர்செப்ஷனை பில்ட் பண்ணும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது இவங்க கொஞ்சம் வேகமா இருக்காங்க. ஒரு கட்சி வேகமா செயல்படுதுனாலே கான்பிடென்டா இருக்காங்கன்றத அது வெளிப்படுத்தும். மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை டக்குன்னு முதலா பண்றாங்கனாலே ஒரு கான்பிடன்ஸ் அது மக்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் இதுதானே பாக்குறாங்க. சோ பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் வேகமா முன்னேறி போற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். திமுக இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 5 வருஷமா பண்ணுவாங்க. 5 வருஷமா பப்ளிக் நரேட்டிவை நம்ம மெயின்டைன் பண்ணோம், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம விரும்புற விஷயங்கள்லாம் கொண்டு போனோம். 5 வருஷமா அவங்க ஒர்க் பண்றாங்க. 24 hours 365 days ஒர்க் பண்றாங்க. ஆனா கடைசியில கிட்ட வரும்போது தேவையான காலகட்டத்துல கொஞ்சம் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்களை சரியா செய்ய முடியல. அந்த இடத்துல பார்த்தோம்னா அதிமுக கொஞ்சம் பெட்டரா ஸ்கோர் பண்றாங்க. பட் நம்ம பார்ப்போம், இன்னொரு 30+ days இருக்குன்னு நினைக்கிறேன். 28 days தான் இருக்கா? ஒரு மாசம் இல்ல, ஏறக்குறைய ஒரு மாசம் இருக்கு. சோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இங்கதான் என்னன்னா, இந்த பெரிய திராவிட கட்சிகள் 2 பேருக்கும் பவர்ஃபுல்லா அந்த எலெக்ஷன் ஃபீவரை ஹேண்டில் பண்ண முடியுது. மற்ற கட்சிகளால முடியல. அந்த தேர்தல் நெருங்கும் போது மற்ற ஆட்கள் எல்லாம் காணாம போயிடுறாங்க. இப்ப விஜய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ சர்க்கஸ் காட்டினாரு. இந்த ஒரு வருஷமா நிறைய பேசினாரு. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது ஆளை காணும், பண்ண முடியல. அதான் அந்த பை எலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அதான் நான் யோசிப்பேன். களத்துக்கு போய் சில நேரங்கள் பார்க்கும்போது என்ன பேச்சு வேணாலும் பேசலாம், ஆனா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது முக்கியமான பிளேயர்ஸ் மட்டும் தான் களத்துல இருக்காங்க. மற்றவங்களுக்கு இவங்களோட சேர்ந்து போட்டி போட முடியல. சோ அதிமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியா பெரிய அளவுல செயல்பட முடியலனாலும் எலெக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு தேர்தல்னு வரும்போது ஒரு கட்சிக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும்ல, அது இருந்தா தானே எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். சோ அந்த ஒரு சக்தி இருக்கு. சோ இப்போ கொஞ்சம் வேகமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துல மயிலாப்பூர்ல பேசும்பொழுது தமிழ்நாட்டுல 4 பவர் சென்டர் இருக்கு அப்படின்னு பேசிட்டாரு. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் சபரீசன்,
துர்கா அம்மையார் அப்படின்னு 4 பவர் சென்டர் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு பேச, ஒரு குடும்பத்திலேயே 4 பவர் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி குடும்ப அரசியல் இங்க நடக்குது அப்படின்ற அந்த கேம்பெயின் தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன்ல எடுபடுமா, எப்படி பாக்குறீங்க? இப்ப பெரிய டிபேட்டா மாறல தமிழ்நாட்டுல, அது மாறி இருக்கணும். குடும்ப அரசியல் கண்டிப்பா ஒரு பெரிய டிபேட்டா மாறணும். ஆனா பெரிய ஒரு டிபேட்டா அது மாறல, பல காரணங்களுக்காக அது மாறல. குடும்ப அரசியல் ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். குடும்ப அரசியல் இருக்குனாலே தமிழ் மக்களுக்கு நிறைய இழப்பு ஏற்படுது, தமிழ் மக்களோட வாய்ப்புகள் பறிக்கப்படுது அப்படின்றதுதான் உண்மையான யதார்த்தம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, குடும்ப அரசியலுக்கு எதிராக அதிமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி முதல் நாள்ல இருந்தே பேச ஆரம்பிச்சிருக்கணும். குடும்ப அரசியல் இருக்குனாலே ஒரு விதமான மன்னராட்சி தானே இது. அப்ப நம்ம ஜனநாயகம் இன்னும் முதிர்ச்சி அடையல, அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நம்ம ஜனநாயகம் இருக்கு. நம்மளோட வளர்ச்சியையும் குடும்ப அரசியல் தடுக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தலைவர்களை நம்ம சொசைட்டி ப்ரொடியூஸ் பண்ணாது. நல்ல தலைவர்களா எடுத்துக்கோங்க, காமராஜர் அவர்களா இருக்கலாம், அண்ணா அவர்களா இருக்கலாம், கருணாநிதி அவர்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் எப்படி உருவாகுறாங்க? குடும்ப அரசியல் வாயிலாக பெரிய தலைவர்கள் உருவாகல. அப்ப இந்த தலைவர்கள் எப்படி உருவாகிறாங்களோ அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். குடும்ப அரசியல் ப்ரொடியூஸ் பண்ண நல்ல தலைவர்கள்னா யாரை சொல்லுவீங்க? ஒரு நல்ல தலைவரும் கிடையாது. குடும்ப அரசியலால நல்ல தலைவர்களை உற்பத்தி பண்ண முடியல, உருவாக்க முடியல. அப்படி இருக்கும்போது குடும்ப அரசியல் கண்டிப்பா ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஒரு பெரிய தலைவரோட மகன் அரசியலுக்கு வர விருப்பம் படுறாருன்னா அதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா வந்த உடனே அவருக்கு பெரிய பொறுப்புல போய் உட்கார முடியுது அப்படின்னா அந்த நபர் அவரோட திறமையில மேல போய் உட்காரல, அந்த குடும்பத்தோட பின்புலத்தை பயன்படுத்தி அவரு பெரிய உயரத்தை அவரு எட்டுறார். அது ஒரு பெரிய அநீதி, சாதாரண மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பெரிய அநீதி. ஒருத்தர் தப்பா தகுதி இல்லாம ஒரு பெரிய இடத்துல போய் உட்கார்றாருன்னா தகுதியான 4 பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மறுக்கப்படுது. சோ அதை கண்டிப்பா பேசுறதெல்லாம் நல்லதுதான், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா அதை ஸ்டார்டிங்ல இருந்தே பேசலாம். 5 வருஷமா பேசி இருந்திருக்கணும் அந்த இஷ்யூவை, மீடியாவும் பேசி இருந்திருக்கணும், இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் பேசியிருக்கணும், எல்லாமே பேசணும். அறிவுஜீவிகள் தான் குடும்ப அரசியல் என்ன தப்பு, குடும்பம் இருக்கிறவங்க குடும்ப அரசியல் பண்றான் அப்படின்ற மாதிரியான. அப்பா அவங்க எல்லாம் அறிவில்லா ஜீவிகள், அறிவுஜீவிகள் கிடையாது. அதனால அவங்க நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் சொல்றேனே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. ஆனா நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் ஒரு பேசு பொருள் ஆகுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதிமுகலையுமே குடும்ப அரசியல் இருக்கு, திமுக இருக்க அளவுக்கு இல்ல. திமுக சென்ட்ரலைஸ்டா இருக்கு, அந்த ஒட்டுமொத்த கட்சியையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டா இருக்கு. மேல் இடத்துல கரெக்டா அந்த பிரமிட்ல டாப் லேயர்ல ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கு. அதிமுக அந்த மாதிரி இல்ல. கீழே பார்த்தோம்னா நிறைய வாரிசுகள் இருக்காங்க, அவங்களோட அப்பாக்களோட உதவியோட அரசியலுக்கு கோலோச்சக்கூடிய நிறைய தலைவர்கள் அதிமுகலையும் இன்னைக்கு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இபிஎஸ் ஜெயிச்சாருன்னா அங்கேயுமே குடும்ப அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப அரசியல் ஏன் வருது? முதல்ல குடும்ப அரசியல் ஏன் வருதுன்னா, அரசியல்ல நிறைய பணம் இருக்கு. அரசியல்ல நிறைய பணம் இருக்குன்னா அப்ப அந்த பணத்தையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் என் குடும்பத்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க. அங்க இருந்தாலும் குடும்ப அரசியல் வருது. அரசியல்ல பணம் இல்லைன்னா ஒருத்தனாங்க வரமாட்டான். அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, சொகுசு இருக்கு, அதனால எல்லாரும் அங்க வராங்க. இப்ப காந்தி மாதிரி சட்டம் இல்லாம நடைபயணம் போனோம் அப்படின்னா, ஆமா யாரும் வரமாட்டாங்க. நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஈரான் எடுத்துக்கோங்க, அங்க நீங்க அந்த உச்சபட்ச பொறுப்புல இருக்கீங்கன்னா, அந்த அயட்டோலா பொறுப்பு இருக்கிறீங்கன்னா, சுப்ரீம் லீடரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்தீங்கன்னா அது வேற. ஆமா, அப்ப குடும்ப அரசியல் இருக்குன்னா சந்தோஷமா எடுத்துக்கலாம். இங்க பார்த்தோம்னா ரிஸ்க் இல்ல, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம் நீங்க. இது எல்லாமே தவறான விஷயங்கள். அரசியல் இவ்வளவு பணம் இருக்கக்கூடாது, ஆனா அன்பார்ச்சுனேட்லி இருக்கு. ஊழல் இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொகுசு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருக்கும் சினிமால பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி மக்களுக்கும் சினிமா கனவு இருக்கும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தானே. ஏன் சினிமா எல்லாருக்கும் பிடிக்குது? அதுல கிளாமர் இருக்கு, ஃபேம் இருக்கு, பணம் இருக்கு, ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அது எல்லாமே இங்கேயும் இருக்கு. நீங்க பொலிட்டீஷியனா இருந்தீங்கன்னா நீங்க சினிமாலையும் ஈஸியா ஆதிக்கத்தை செலுத்தலாம், அந்த வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. சோ அதனால இவ்வளவு சொகுசு இருக்கிறதால எல்லாரும் அதை சூஸ் பண்றாங்க. அரசியல்ன்றது ஒரு
தலைமைன்றது எப்படி இருக்கணும்னா அது வலிகள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கணும். அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு லக்ஸுரி சார்ந்த விஷயமா இருக்கக்கூடாது, ஒரு சொகுசு சார்ந்த விஷயமா இருக்கக்கூடாது. இங்க சொகுசை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா பதவி மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கே, வசதியானதா இருக்கே, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சோ அரசியலோட கேரக்டர் நம்ம மாத்தணும். ஆனா முக்கியமா நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப இந்த குடும்ப அரசியல் பேசுறதா இருக்கலாம், ஊழல் இருக்குன்னு சொல்றதா இருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனையா இருக்குன்னு சொல்றதா இருக்கலாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த திராவிட கட்சிகள் பேசிட்டே இருக்கிறதா. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சரியில்லைங்க, ஏகப்பட்ட ஊழல் இருக்குங்க, அரசு சரியா மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்கு, கஸ்டடியில் எடுத்து சாதிக்கலாம் அப்படின்னாங்க. இது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுற விஷயம் தான். ஆனா ஃபண்டமெண்டலா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அது அங்க நடந்ததா இல்ல. இப்ப இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்ப டாஸ்மார்க் எதிர்த்து இந்த ரெண்டு கட்சிகளுமே பேச மாட்டாங்க, இலவசங்களை எதிர்த்து இந்த ரெண்டு கட்சிகளுமே பேச மாட்டாங்க. இப்ப இவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு, திமுக பீரியட்ல வெள்ளத்தை கட்டுப்படுத்த எதுவும் பண்ணல, இது 50 வருஷமா தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு, சென்னையில இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளுமே அதுல தோத்துருக்காங்க. டாஸ்மார்க் எதிராக அவங்க ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க. சோ ஃபண்டமெண்டலா இவங்களோட பாலிசிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல நான் இந்த பிரச்சார பேச்சுல டிஃபரன்ஸ் பாக்குறது என்னன்னா, டாக்ஸ் எல்லாம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்ற பாயிண்ட இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு. கடன் வாங்கிட்டாங்கன்னு பேசுறாரு. ஆமா, கடன் கூட நான் என்னன்னா அது ரெண்டு பேருமே கடன் வாங்குறாங்கன்னு தான் பேசுறேன். இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன் நேற்றைய கடனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பண்ற வேலைக்கு நாளைக்கு அதிமுக அதிகாரத்துக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பெரிய கடனா தான் அதுவும் இருக்கும். இன்னைக்கு வாங்கின கடனை விட அது ஒரு பெரிய ஒரு தொகையா தான் அது இருக்கும். இதுக்கு முன்னாடி அதிமுக பவர்ல இருக்கும் போதும் அதே மாதிரிதான் இருந்தது. அந்த கடன்றது ஏன் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னா, ஒண்ணு மணியோட வேல்யூ கம்மியாகுதுன்றது ஒண்ணு, ரெண்டாவது நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றது ஒண்ணு, ரெண்டாவது சகட்டு மேண்டிக்கு இவங்க செலவழிக்கிறாங்க. ஓவராலா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிட்டே இருக்கும், அது தாண்டி இவங்க தேவையில்லாம செலவழிச்சிட்டு இருக்காங்க. இத திமுக மட்டும் பண்ணலையே, அதிமுகவும் இதை தானே பண்றாங்க. திமுக 4 இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னா அதிமுக 14 இலவசம் கொடுக்குறேன்றாங்க. இவங்க ஒரு 2000 ரூபாய் இலவசம் தரேன்னு சொன்னா அவங்க 10,000 ரூபான்றாங்க, என்னெல்லாமோ அவங்க சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ்ன்றாங்க, ஸ்கூட்டர்ன்றாங்க, ஃப்ரீ பஸ். ஆமா, யங்ஸ்டர்ஸுக்கு ஃப்ரீ பஸ் ஒண்ணு, ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ். அது போக 12th படிச்சா பணம், படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னா பணம், ஸ்கூட்டிக்கு மானியம் 25,000 ரூபாய் மானியம், 5 லட்சம் பெண்களுக்கா எல்லாருக்கும், பெண்களுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் மானியம். அப்ப இவ்வளவு இருந்ததுன்னா கடனை அதிகரிக்கதான் செய்யும். இப்ப அதிமுக பீரியட்ல டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல, இபி பில் பெருசா ஏறல, அதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா நீங்க இந்த மாதிரியான ஒரு பாலிசியை கையில் எடுக்கிறீங்கன்னா நேச்சுரலா பணம் எங்க இருந்து வரும், டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப நீங்க டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டீங்கல்ல. எனக்கு வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு இந்த தவறுகளை பத்தி பேசுறதுக்கு ஆளே இல்லை. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சீமான் இதை பேசிட்டு இருக்காரு. இப்ப நேத்து கூட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு, இலவசங்களுக்கு எதிராக அவர் பேசுறாரு. டெய்லி பேசிட்டு இருக்காரு, ஆனா அது பேசு பொருளா இல்ல. இப்ப ஏன் அது பேசு பொருளா இல்லைன்னா, இந்த பெரிய கட்சிகளுக்கு தெரியும் இலவசங்களுக்கு எதிராக நம்ம பேசணும்னா மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. சோ அதனால இந்த சூழல்ல மக்கள் நம்மளை விமர்சிச்சாலும் சரி, மக்கள் நம்மள கோபத்தோட பார்த்தாலும் சரி, இலவசங்கள் தப்புன்றத மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள்கிட்ட புரிய வைப்போம். மேபி இன்னைக்கு மக்களுக்கு புரியாதா இருக்கும், ஆனா நாளைக்கு புரியும். நாளைக்கு கடன் சுமையில தமிழ்நாடு கீழே விழும்போது மக்களுக்கு புரியும், இன்னைக்கு புரியாதா இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல கையில காசு வரும்போது இது இலவசங்கள்லாம் தப்புன்னு சொன்னா மக்களுக்கு கோபம் தானே வரும். ஆனா இது தேவையான ஒரு விஷயம், சொல்லணும். அதை சீமான் சொல்றாரு, என்டிகே அதை பேசலாம். ஸோ என்டிகேவை இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பாராட்டணும். இலவசங்கள் குறித்து தமிழ்நாட்டுல அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே கட்சி என்டிகே மட்டும்தான். நீங்க சொன்னீங்களே பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்கன்னு, அவங்க எல்லாம் யாரும் பேசுறது இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் தப்புன்னு, இது பெரிய ஏமாத்து பித்தலாட்டம்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா போலியா அதை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது. இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எடுத்துவங்க, பெரிய முற்போக்கு கட்சிகள்லாம் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்ச பொருளாதார அறிஞர்களா இருக்காங்க. காங்கிரஸ்ல எல்லாம் பெரிய எக்கானமிஸ்ட்லாம் நிறைய பேர் உண்டு. காங்கிரஸ்ல தொண்டர்கள் கிடையாது, வாக்காளர்கள் கிடையாது, காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா நல்ல எக்கானமிஸ்ட் எல்லாம் காங்கிரஸ்ல உண்டு. இன்னைக்கும் பொருளாதாரம் தெரிந்த நல்ல திறமையான ஆட்கள் காங்கிரஸ்ல உண்டு. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஆனா அதை பத்தி பேசுறதுக்கும் முடியாது. ஏன்னா இவங்களை பொறுத்தளவில் எல்லாத்துக்கும் ஓட்டு வேணும், திமுகவை கோவப்படுத்திடக்கூடாது, விமர்சனங்கள் இருந்தாலும் அதனால விமர்சிக்க மாட்டோம். இதை கேட்கறதுக்கு ஆளே இன்னைக்கு இல்லை. சோ எனக்கு இங்கதான் பிரச்சனை இருக்கு. இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின் பண்றாருன்றது ரைட்டு, ஆனா
எந்த வகையில அதிமுக திமுகவோட பெட்டர், எந்த வகையில அதிமுக திமுகவோட டிஃபரெண்ட்? நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணீங்களா? மழைநீர் தேங்காத மாதிரி. நீங்க டாஸ்மார்க்க நம்பி இல்லாம இருக்கீங்களா? அத பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியா பார்க்காம இருந்திருக்கீங்களா? எவ்வளவு டாக்ஸ் பண்றாங்க குடிகாரங்கள்ட்ட இருந்து, குடிக்கிற மக்கள்கிட்ட இருந்து. அவங்களை எதுக்கு தவறா பேசிட்டு இவ்வளவு தூரம் நீங்க டாக்ஸ் பண்ணணுமா? அவங்கள பாவம், அவங்க ஏதோ குடிக்கிறாங்க, தப்புதான், ரைட், ஓகே. ஆனா அதுக்குன்னு இவ்வளவு தூரம் அவங்களை டாக்ஸ் பண்ணணுமா? 100% 200% அவங்களை டாக்ஸ் பண்றாங்க. ஊழல் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான், இலவசங்கள். சோ எந்த வகையில நீங்க டிஃபரெண்டா இருக்கீங்க? இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அது போக அதிமுக திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, லீடர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதிமுக இருந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிகமான தொகுதிகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சியான விசிகாவுக்கு 8 தொகுதிகளும் கொடுக்கறது ஒரு நியாயமான போக்கு இல்லை அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. ஆமா, இப்ப விசிகே அப்புறம் கம்யூனிஸ்டுகள் மாதிரியான கட்சிகளுக்கு ஆதரவா பேசுறதுக்கு இன்னைக்கு இபிஎஸ் வந்திருக்காரு. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இல்ல. இப்ப அவங்களே அவங்களுக்காக பேசிக்கல. இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு, ரைட். இபிஎஸ் அவர்களுக்கு அதனால லாபம் இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்களை கூர்மைப்படுத்துவதால இபிஎஸ் அவர்களுக்கு லாபம் இருக்கு. ஆனா அவர் சொல்ற விஷயங்கள்லாம் உண்மைதான். சிறிய கட்சிகளை ஏமாத்திருக்காங்க திமுக. நீங்க நியாயமா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா நீங்க முதல்ல சொல்லணும், டிஎம்டிகேவுக்கு நாங்க 10 சீட் கொடுக்க போறோம்ன்றத ஃபர்ஸ்டே சொல்லணும். அதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். இது நியாயமான டிரான்ஸ்பரண்டான ஒரு பேச்சுவார்த்தையா இருந்திருக்கும். அது கூட்டணி தர்மமாவும் இருந்திருக்கும். ஏன்னா இப்ப நீங்க நியாயமா தான் அவங்களுக்கு 10 சீட் கொடுக்குறீங்கன்னா, அவங்க தகுதிக்கேற்ற சீட்டை நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்லிடலாமே. அவங்களோட தேவையும் இந்த கூட்டணிக்கு இருக்குன்னா, பாசிச பாஜகவை தோக்கடிக்க இவங்க எல்லாம் தேவைங்க, அவங்களோட ஒர்த்துக்கு 10 சீட் நம்ம கொடுத்தும் ஆகணுங்க, அதுதான் நியாயமா இருக்கும்னா நியாயமா நீங்க எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம், எல்லாருமே அதை ஏத்திருப்பாங்க. ஆனா நீங்க அதை எதுவும் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க, மற்ற கட்சிகளை டஃபா நெகோசியேட் பண்ணி 5 சீட்டுக்கு சுருக்குறீங்க கம்யூனிஸ்டுகளை. விசிகேவுக்கு அப்கோர்ஸ் ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. எம்டிஎம்கேவை சின்ன பின்னம் ஆக்கிட்டீங்க, 4 சீட்டு தான், அதுலயும் 3 உங்க சின்னம். அப்புறம் வேல்முருகன் கடுப்பாய் அவர் வெளில போயிட்டாரு. கமலஹாசன் அவர்கள் தியாகம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு காலத்துல மாற்று அரசியல் சிஸ்டமே மாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தியாகம் பண்ணிருக்காரு. இப்ப எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கமல் வந்து முன்கூட்டியே தியாகம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது ஓகே தான். ஆனா ஒரு 2 கட்டம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. முதல் கட்டம் போறாங்க, ஒண்ணு நடக்கல, அப்புறம் 2வது கட்டம் போறாங்க, அப்போ நடக்கல. அதன் பிறகு இந்த தியாகம் என்ற அறிக்கை வந்து வெளியிட்டாரு. நீங்க தியாகம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பேச்சுவார்த்தையே போயிருக்க கூடாது இல்ல, குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தையே போகாம நீங்க இந்த அறிக்கை விட்டுருந்தா கூட அது நியாயம் உண்டு. அதாங்க நான் நேத்தே ஒரு விஷயம் சொன்னேன். பேச்சுவார்த்தைன்னா என்ன? பேச்சுவார்த்தை இப்ப நடத்துறோம், நீங்க தலைவர், நான் வந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன். நீங்க என்ன சொல்றீங்க, உனக்கு 1 சீட் கொடுப்பேன்றீங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு 3 சீட் வேணும்ன்றேன். இது பேச்சுவார்த்தை. 0 சீட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன பேச்சுவார்த்தை? அதுக்கு நீங்க வீட்லயே உட்கார்ந்துருக்கலாமே. 0 சீட்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தையே தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு காமெடியான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு, விலக போறோம் அப்படின்னு சொல்ல அறிவிக்கும் பொழுது அந்த பிரஸ் மீட்ல சொன்னார், எப்படி கவனிக்கிறாங்க? நல்லா கவனிக்கிறாங்க, வரும்பொழுது வெல்கம் பண்றாங்க, உள்ள போ டீ பண்ணலாம் கொடுக்குறாங்க, நல்லா அதெல்லாம் கவனிக்கிறாங்க, சீட்டு தான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் வெளியே போகும்பொழுது பிரஸ் மீட்ல சொன்னார். சோ அந்த மாதிரி தான். ஆமா, பாவம் இப்போ வேல்முருகன் அவர்கள் திரும்ப எல்லா டிவிக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவரு போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவரு நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த கட்சியோட 5 வருஷம் பயணிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுன்றதுக்கான நல்ல ஒரு உதாரணம். கம்யூனிஸ்டுகள் சுருக்கப்பட்டிருக்காங்க, வேல்முருகனால இன்னைக்கு போட்டியிட முடியல, எம்என்எம் 0 ஆயிருக்காங்க, எம்டிஎம்கே ஏறக்குறைய அவங்களும் 0 தான், 1 சீட் தான், அவங்களோட சீட்னா ஒண்ணுதான், மீதி 3 திமுக சின்னத்துல தான் அவங்க போட்டிடுறாங்க. சோ எம்டிஎம்கேவையும் ஏறக்குறைய சுருக்கியாச்சு. சோ திமுகவோட நீங்க நீண்ட நாள் பயணிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்கன்றது அது காட்டுது. இப்ப இபிஎஸ் அவர்கள் தான் இவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இப்ப இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய கோபம் என்னன்னா, டிஎம்டிகேவுக்கு எதுக்கு 10 சீட்டு? அந்த 10 சீட்டுக்கு ஒர்த்தான ஆட்கள்ன்ற விஷயத்தை அவங்களால நிரூபிக்க முடியுமா? எங்க கிட்ட இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்குங்க, நாங்க பெரிய கட்சிங்க, இறங்கணும்னா பயங்கரமா வேலை பார்த்துருவோங்க. 5 வருஷமா ஆக்டிவா இருந்தாங்க, ஒண்ணும் கிடையாது. 5 வருஷமா அந்த கட்சி எதுவுமே பண்ணல, களத்திலேயே கிடையாது.
டிஎம்டிகே பொறுத்தளவுல நார்மல் டைம்ல வெளியே வரமாட்டாங்க, எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் ஆக்டிவேட் ஆவாங்க. பெரிய கேடர் பேஸ் பெருசா ஒன்றும் கிடையாது, விசிகே மாதிரிலாம் ஒன்றும் பெரிய கேடர் பேஸ் கிடையாது, ப்ரூவன் ஓட் பேஸும் கிடையாது. 60 சீட்ல நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓவராலா 0.5% கூட ஓட்டு வாங்க முடியல. 60 சீட் நின்னு அந்த 60 சீட்டை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தா கூட உங்க ஓட் ஷேர் 2% கீழே தான் இருக்கு. அந்த 60 சீட்ஸை மட்டுமே கம்பேர் பண்ணி கணக்கு பண்ணா கூட 2% கீழே இருக்கு. இந்த கட்சிக்கு 10 சீட்டு. இது நார்மலா கொடுத்தா கூட பரவாயில்ல. உங்க கூட்டணியில நிறைய கட்சிகள், கூட்டணி ஃபுல்லா எதிர்பார்த்த மாதிரி நிறைய கட்சிகள் வரல, நிறைய ஸ்பேஸ் இருக்கு, சும்மா தூக்கி கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல. உங்க கூட்டணியில தேவைக்கு அதிகமான கட்சிகள் இருக்காங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க 10 சீட் கொடுக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? சொல்லணும் எக்ஸாக்டா ஏன் நீங்க 10 சீட் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு சொன்னாதானே அத பத்திரமா பதுக்கி வச்சுக்கிட்டு கடைசியில் அதை சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் கோபமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்குலாம் அவ்வளவு அதிருப்தி இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்கு, தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு. அதெல்லாம் இருந்தும் இன்னைக்கு ஓரளவுக்கு அமைதியா இருக்காங்க. குறைந்தபட்சம் நம்ம திமுகவுக்கு பிரச்சனை கொடுக்கல, வெளியே வந்து போராட்டங்கள் நடத்தல, குறைந்தபட்சம் ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரைட், நம்ம இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோம், அதுக்கு கட்சிக்காவது ஒரு 2 சீட் கிடைச்சதுன்ற ஒரு மன திருப்தி அவங்களுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு எனக்கும் எதுவும் கிடைக்கல, நானும் போராடல, என் சம்பளம் பெருசா ஏறல, எனக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்கல, ஆனாலும் நான் அமைதியா இருக்கேன். என் கட்சிக்கும் ஒரு சீட்டை பறிச்சு விட்டுருக்கீங்க, 2 சீட்டு 2 கட்சியும் சேர்த்தா. இப்ப இது எப்படி போய் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? சிபிஐஎம்மால அவங்களோட ட்ரேட் யூனியன் எல்லாம் கோபமா தான் இருப்பாங்க. ஏன்னா சிபிஐயும் தானே தொழிலாளர்களை திமுகவுக்கு எதிராக திரும்பாம பாத்துக்கிட்டது இவங்க தானே. அப்படி நீங்க பொத்தி திமுகவை பாதுகாத்ததால் உங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன? ஒண்ணும் கிடையாது. 2 சீட்டை பறிச்சு விட்டுருக்காங்க இப்ப. சோ அதனால இது பெரிய ஒரு அநீதி தான் சிறிய கட்சிகளுக்கு. பெரிய அநீதின்றதோட நம்ம எதுக்கு அநீதி நீதின்னு எல்லாம் பேசிக்கிட்டு, அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிருவாங்க நிறைய கட்சிகள். அதுக்கான அடித்தளத்தை திமுக போட்டாங்க, அவங்களை வீழ்த்துவதற்கான வேலையை பார்த்துட்டாங்க. சோ இந்த சிறிய கட்சிகளோட எதிரி வந்து பாஜகவோ அதிமுகவோ கிடையாது. இந்த சிறிய கட்சிகளோட வீழ்ச்சிக்கான காரணம் திமுக தான். ஆனா இன்னொரு ஒரு பக்கம் பாருங்க, திமுகவோடு பயணிக்கக்கூடிய கட்சிகள் வீக்கா வராங்க, அதிமுகவோடு பயணிக்கக்கூடிய கட்சிகள் வளர்றாங்க. இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. இங்க சிறிய கட்சிகள் காணாம போயிட்டு இருக்காங்க, அங்க அதிமுக காணாம போயிட்டு இருக்கு. ஓ அந்த மாதிரி. ஓகே. இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல போன எலெக்ஷன்ல வாசன் அதிமுக சின்னத்துல போட்டிடுறாரு, ரெட்டலையில நிற்கிறாரு. இந்த எலெக்ஷன்ல பாஜக சின்னத்துல போட்டிட்டு இருக்காரு. இப்ப சிக்கல் என்னன்னா, சிறிய கட்சிகள் தான் பாஜகவுக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்க, பாஜக தான் நம்புறாங்க, பாஜகவோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது. சோ அப்ப பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. பாஜக டைரக்டா உள்ள வந்து நாங்க பெருசா கோல வச்சுட்டோன்றத காட்ட விரும்பல அவங்க. ஆனா ஸ்லோவா சிறிய கட்சிகளை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வாசன் அவர்களோட கட்சி பார்த்தோம்னா, இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்தோம்னா தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. அப்ப சொலையா ஒரு 5 சீட் உங்க சின்னத்துல இருந்து பாஜக சின்னத்துக்கு போயிருக்கு, இப்ப தாமரை சின்னத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இது பார்க்கும்போது பெரிய வித்தியாசமா தெரியலனாலும் பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் உங்களால பெருசா எதிர்கட்சி வேலையும் பார்க்க முடியல. முக்கியமா என்னன்னா, ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவுல அந்த திமுக எதிர்ப்புன்ற அந்த அரசியலை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அரசியலை யாராவது கையில் எடுக்க வராங்கன்னா அவங்களை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் எங்கெங்க யூஸ் பண்ணும் அங்க மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு உங்க அரசியல நிறைய பேர் கையில் எடுத்துட்டாங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க உங்க அரசியல. நீங்களும் அவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. திமுக எதிர்ப்புன்ற அரசியல. இந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபோர் ஃப்ரண்ட் முன்னாடி நிக்கிறது அதிமுகவா இருக்கும். அதுல ஜெயலலிதா மேயர் ஃப்ரண்ட்ல நிப்பாங்க. திமுகனா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி அவங்கதான்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி, அந்த மூடை கிரியேட் பண்ணி அவங்க அந்த அரசியலை ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு உங்க அரசியலை மற்றவங்க பேசி பெரிய கட்சியா வளர்ந்துருக்காங்கனாலே அது காட்டக்கூடியது உங்க பலவீனத்தை தான். இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியா என்டிகே வளர்ந்துருக்காங்க. டிவிக்கே தைரியமா உள்ள வந்து 30% வாங்குவோம்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 5ஆவது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன்.
எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா, தேர்தல் இருக்கிறது ஏதாவது கோளாறான வேலைகள் பண்ணாம இருந்தா ஒரு 5% ஓட்டை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கேண்டிடேட் எல்லாம் போட்டு இருந்தா. நல்ல கேண்டிடேட்டா? நல்ல கேண்டிடேட் எதுக்கு? அங்க என்ன வேலை? ஏதோ ஒழுங்கான கேண்டிடேட்டா, பிரச்சனை கொடுக்காத கேண்டிடேட்டா இருந்தா ஓகே. யோக்கியனுக்கு இருட்டுலடா வேலை அப்படின்னு. நல்ல கேண்டிடேட்டுக்கு அங்க என்ன வேலை? நல்ல அக்கறை உள்ள ஒரு அரசியல்வாதியா இருந்தா வேற கட்சியில போய் சேருவாரு அவரு. ரைட்டு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தைரியம் வருது? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது சினிமால அரசியல் பேசுறது கூட விஜய் பயந்தாரு. இன்னைக்கு அவர் வெளியே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் எல்லாம் பேசி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் பேசுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்ல எல்லாரையுமே. கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல, உங்க அரசியல் நீங்க கையில வச்சுக்கணும்ன்றேன். நான் சொல்றது, நீங்க உங்க அரசியலை நீங்க உங்க கண்ட்ரோல் கீழே வைக்காம இருந்தனாலதான் இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. உங்க அரசியலை நீங்க முழுமையா நீங்க பேசியிருந்திருக்கணும். உங்க கையில ஒரு அரசியல் இருக்கு, அந்த அரசியல் நீங்க பண்ணணும்ல. திமுக எதிர்ப்புன்ற வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திமுகவை எதிர்ப்புன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் அதிமுக கிட்ட மட்டும்தான் வரணும் அப்படின்ற ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்தணும். அது இன்னைக்கு போயிருச்சு. அது இன்னைக்கு பாஜக ஸ்லோவா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்றோம் பாஜக ஸ்ட்ராங் ஆகிறாங்கன்னு சொல்றோம். ஆனா கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சுதான் கொடுத்திருக்காரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. 27 தொகுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். காங்கிரஸை விட பிஜேபி ஒரு தொகுதி கம்மியா தான் கொடுத்திருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் டம்மி தொகுதிகள் மாதிரி இருக்கு. 5 அமைச்சர்கள் தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 5 அமைச்சர்களுடைய தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அப்புறம் சபாநாயகர் தொகுதியை கொடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி டம்மி தொகுதியா கொடுத்து விட்டுருக்காரு. மற்ற தொகுதிகளில் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்துதான் வின்னிங்கான அந்த பாசிபிளா இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கரெக்டான பண்றாரு. என்ன பொறுத்தளவுல பாஜகவோட வின்னிங் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசம் தான். அதை நான் ஏத்துக்கிறேன். பாஜகவுக்கு பெரிய ஜெயிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தென் பகுதிகளில் அவங்களால கொஞ்சம் ஜெயிக்க முடியும். கோயம்புத்தூர் சைட்ல இந்த கொங்கு பகுதியில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸும் உண்டு. அது போக இந்த சிக்கல்லாம் பாஜகவுக்கு இருக்கு. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. பாஜக கூட்டணி கட்சிகளை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாஜகவோட போய் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஒரு சீட் அதிகமா வேணும் அப்படின்ற அதிருப்தி வரும்போது அங்கேயும் பார்த்தா பாஜக தான் உள்ள வராங்க. பியூஷ் கோயல் அங்க இன்வால்வ் ஆனார்ன்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அவங்க எல்லாருமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதிமுக தலைமை கிட்ட தான் நடத்தணும்ன்ற சூழல் இல்லையே இன்னைக்கு. அதை மாத்திட்டாங்களே இன்னைக்கு. சோ அப்ப பாஜக கிட்ட ஜெயிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் அதிமுகவை தோக்கடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கு. பாஜக நினைச்சாங்கன்னா அவங்க வெளியே போலாம், அவங்களோட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வெளில போலாம், வெளில போய் அதிமுகவை தோக்கடிக்கலாம். அப்ப பாஜகவுக்கு அதிமுகவை வீழ்த்தக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அவங்க விருப்பப்படி அதிமுகவை செயல்பட வைக்கவும் முடியும் பாஜகவால. நான் சொல்றதை நீ கேட்கணுன்ற இடத்துக்கு கொண்டு வர முடியும் நிறைய இடங்கள்ல. சோ அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க பாஜகவுக்கு 40 சீட் கொடுத்தீங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதிமுகவை தோக்கடிக்கிற ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கு. அதிமுகவை தோக்கடிக்கிறதுன்றதை விட தோக்க வைக்கலாம் அவங்க நினைச்சாங்கன்னா. 24ல பண்ண மாதிரி நான் ரிவர்ஸ் பண்ணா நீ தோப்ப. ஆனா அதனால யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் இல்ல. நீங்க அதிமுகவை டிக்டேட் பண்ணலாம், பாலிசி வைஸா இருக்கலாம், சில விஷயங்களை நீங்க வளைந்து கொடுக்க வைக்கலாம். அப்படி தெரியலையேன்ற கிரவுண்ட். இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துப்போம். நீங்க சீட் ஷேரிங் மட்டும் பாக்குறீங்க. அதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்றேன், நீங்க 40 சீட் கொடுத்து நல்ல தொகுதி கொடுத்தாலும் பாஜக தோக்க தான் செய்வாங்க. ஜெயிக்கணும்னு வரும்போது விக்டரிய பாஜகவை விட அதிமுகனால டெலிவர் பண்ண முடியும். தமிழ்நாட்டுல பாஜக வளர்றதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு எஃபோர்ட் போட்டு அதிமுக மாதிரியான ஒரு கட்சி முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்து அமித்ஷா வராரு, பியூஷ் கோயல் வராரு, மோடி வராரு, ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டியோட பேக்கிங் இருக்கு. அது இருக்கும்போது உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்றது ஈஸி. இது போக நீங்க ஒரு 30 வருஷமா இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மீடியாலாம் ஓரளவுக்கு மீடியா உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காங்க. தமிழ்நாட்டிலயுமே கூட அதிமுகவை விட பாஜக ஓரளவுக்கு மீடியாவெல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. பாஜக ஆதரவு ஊடகங்களை இங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதிமுக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் பாஜகவால பெருசா செயல்பட முடியல, பெருசா பாஜகவால ஒரு குரோத்தை கொடுக்க முடியல. சோ அந்த ஏரியால பாஜக வீக் தான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பாஜகவால வேற வகைகள்ல அதிமுகவை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஸ்லோவா இன்னைக்கு அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நேத்தை விட இன்னைக்கு பலப்பட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே. அது நடந்திருக்கு, அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றி தானே. அவங்க இன்னைக்கு 40 வாங்கினாங்களா 50 வாங்கினாங்களா விட
நேத்தை விட இன்னைக்கு அதிகமா வாங்கியிருக்காங்களே, நேத்தை விட அதிக கட்சிகள் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காங்களே, ஸ்லோவா ஒவ்வொரு கட்சியா உள்ள கொண்டு வராங்கல்ல. ஃபர்ஸ்ட் டிடிவிய வழி கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் பிஎம்கே வழி கொண்டு வராங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அதெல்லாம் ஸ்லோவா நடந்திருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டிடிவி எவ்வளவு சண்டை போட்டாரு பாஜகவோட, அப்புறம் டிடிவி இன்னைக்கு பாஜகவோட ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னரா மாறிட்டார். சோ இது ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு இது ஒரு வெற்றி தான். இப்பயும் நான் ஃபியூச்சர்ல பாஜக வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா அவங்கனால முடிஞ்ச முயற்சிகள் பண்றாங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை போட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.